ராசி சக்கரத்திலே 12வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த மீனராசி. மீனராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த மீன் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி துள்ளி திரிந்து விளையாடக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீன் எப்படி கூட்டமாக ஒரு இடத்துல இருக்குதோ அந்த மாதிரி தான் கூட்டமாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. பெரும்பாலும் உங்களுக்கு கூட்டு குடும்பமாக இருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீன் ராசியை பார்த்திங்கன்னா அந்த ராசி சின்னமே பார்த்திங்கன்னா இரட்டை மீன்கள். இவங்க வசிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆறோ அல்லது ஏரியோ குளமோ ஒரு சமுத்திரமோ ஒரு வாய்க்காலோ இந்த மாதிரி ஏதாவது நீர் நிலையங்கள் நிறைந்த இடத்துல தான் இவங்க பெரும்பாலும் உங்களுடைய வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஆட்சியாக குரு பகவான் இருக்கிறதுனால குரு அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இங்கே வந்து சுக்கிரனும் நீச்சமாகிறதுனால இந்த மீனராசி என்பர்கள் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும். அதே புதன் இங்கே வந்து நீச்சமாகிறதுனால கொஞ்சம் அறிவு தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குன்னு நீங்கள் எல்லோரும் கோச்சிக்கிட்டு என்னம்மா எங்களை கோழைத்தனமானவங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுருவீங்க. அதனால் ஒரு சில வாய்ப்புகளை நீங்கள் நழுவு விட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மீனராசியில் சுக்கிரன் உச்சமாகிறதுனால இந்த ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. இவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நின்று வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதனால் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலி ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா குருவோடைய ராசி தன்னை சுற்றி எந்நேரம் ஒரு சுத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அந்த மீன் எப்படி தன்னை சுற்றி எந்த அழுக்கு இல்லாமல் அப்படி நீட்டாக இருக்கணுமோ அது மாதிரி தான் இவங்க எல்லாமே தன்னை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ராசியும் இந்த மீனராசி தான் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மீனராசி என்பவர்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு எப்படி இருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எத்தனை சதவீதம் இந்த குணாதிசயம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, பூரட்டாதியா உத்திரட்டாதியா ரேவதி நட்சத்திரமா அப்படிங்கிறதையும் தெரிவிங்க. இந்த மீனராசிக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் சுக்கிரன், சூரியன், சனி பகவான் இந்த மாதிரி முக்கிய கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்குது. சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன், ஐன சைன போகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் இந்த கிரக அமைப்புகளும் கூட்டு சேர்க்கையாக இருக்குது. இந்த கிரக நிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/3/2026 அன்று சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். 1/4/2026 அன்று செவ்வாய் பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற இருக்கிறார். 6/4/2026 அன்று புதன் பகவானும் ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறார். கிரக அமைப்புகள் இந்த மாதிரி மாறுறதுனால நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி, சேமிக்கணுங்கிற ஒரு ராசி, வீட்டை காக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். வீட்டை இங்காப்பேன் நாட்டு இங்காப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய திறமையை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே ரொம்ப சாதுர்த்தியமாக பேசுவீங்க. பேசிய பல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். பண வரத்தை நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்று, இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் தவிர்க்கணும். அது என்ன அப்படின்னா அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். இசை, நாட்டியம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். ஏன்னா சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் உச்சமாக உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இதெல்லாம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். வீண் ஆசைகள் இந்த காலகட்டத்தில் தோன்றலாம். மனதில் அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, வீடு கட்டலாமா, கார் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத நிறைய விஷயங்கள், உங்களுடைய வரவுக்கு மீறி நிறைய விஷயங்கள் ஆசை வரும். அதனால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இடைஞ்சலாக முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா ராசியிலேயே சனி பகவானும் ஜென்ம சனியாக வந்து அமரும்போது
தேவையில்லாத இடைஞ்சல்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வாக்குமன்மையால் நிறைய லாபம் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். சக ஊழியர்கிட்ட ஏதாவது வாக்குவாதமோ கருத்து வேறுபாடோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கட்டும். அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக தான் நீங்கள் செயல்படணும். அவசரம் காட்டினீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். குழந்தைகளுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக வச்சுருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அப்பப்போ கருத்து மோதல்கள் வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போனீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. மீனராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய செயல்பாட்டுக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய பகையெல்லாம் ஒரு சிலர் மறந்துட்டு உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் முன்பின் தெரியாமல் நீங்கள் இறங்க வேண்டாம். அதை பற்றி அலசி ஆராய்ச்சி மற்றவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இறங்கணும். அப்படி அலசி ஆராயாமல் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா பணம் தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவசர முடிவு உங்களுக்கு ஒரு சில இடத்துல சின்ன பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த அவசர முடிவை மட்டும் நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவசர முடிவு தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில இடத்துல இடைஞ்சலாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நினைத்ததை சாதிப்பீங்க. அடுத்தவங்க கிட்ட யோசனை கேட்டு அதுக்கப்புறம் சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க. இதுலேயுமே கொஞ்சம் அகல கால் வைக்காமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மீனராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் கல்வியில் ஒரு வெற்றி பெறத்துக்காக ஒரு சில முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் போடுவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேசிய பல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க. அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கேட்ட இடத்துல ஒரு சில மாறுதல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். வேலையில் சின்ன மாறுதல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்துருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்காம ரொம்ப நாள் இழுபறியாக இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய மகான்களுடைய சந்திப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்களுடைய அந்த அணுகுமுறை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வரன் அமையல அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட நீங்கள் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களை தேடி ஒரு சிலர்லாம் வருவாங்க. ஏன்னா யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட நட்பு பாராட்டிட்டு வருவாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஓய்வில்லாமல் உழைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். என்ன ஒன்று, வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமையாக இந்த காலகட்டத்தில் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் போடக்கூடிய யோகம் இருக்குது. லாபம் சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் கிடைக்கும். பழைய பாக்கியெல்லாம் கூட வசூலாகும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பணிபுரிகிற இடத்துல கொஞ்சம் சின்ன இடைஞ்சல்கள், சக ஊழியர்களால் ஒரு சில பிரச்சனைகளையும் மின்னல்களையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். மேலதிகாரியோட கோபத்துக்கு ஆளாகாமல் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பேசியே நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல
வாக்குவாதம் பண்ணுவீங்க. அது ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகிட்ட பேசும்போது வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உடன் பிறந்தவங்களாலையும் கூட ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களுடைய உடன்பிறப்புக்கு இன்னும் இதுனா வரைக்கும் நல்ல ஒரு வரன் அமையல அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி.